இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மிஸ்பா காஸ்பல் மினிஸ்ட்ரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தினந்தோறும் இயேசுவுடன் தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. எங்களுடைய வெப்சைட்ல நீங்க போய் பார்ப்பதினாலே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தினமும் இயேசுடன் இந்த நிகழ்ச்சியை கண்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பிதாவினிடத்திற்கு போவதற்கு முன்பதாக சீசர்களுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் கொடுத்த இந்த கட்டளைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அப்படி இந்த ஊழியத்தை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் எங்களுடைய ஊழியத்தின் நோக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த ஊழியத்தின் மூலமாய் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். காலையில நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாலை நேரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 30 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதை தொடர்ந்து வாசித்து உங்களுடைய தேவனுடைய வேத அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தேவனும் விரும்புகிறார். இன்று தியான பகுதியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் 7ஆம் வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிசாசு இயேசுவை நோக்கி உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இங்கே பிசாசு இயேசு கிறிஸ்துவை மலையின் உச்சிக்கு கொண்டு போய் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் அனைத்து காரியங்களையும் தேவன் சிருஷ்டித்த தேவன் மனிதனுக்காக படைத்த அனைத்தையும் காண்பித்து தன்னை பணிந்து கொள்ளும்படி இந்த பிசாசு இயேசுவின் இடத்தில் சொல்கிறார். இயேசு 40 நாள் உபவாசித்து அந்த உபவாசத்தை முடிக்கிற தருவாயில அவர் பசியா இருந்த அந்த நேரத்துல பிசாசு இயேசுவின் இடத்தில் போனான். எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க. இயேசுவாகிய தேவனிடத்திலேயே பிசாசு போய் சர்வ உலகத்தில தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்ட அனைத்தையும் காண்பித்து தன்னை பணிந்து கொள்ளும்படி விரும்புகிறான். இந்த உலகத்துல வாழ்கிற நமக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் ஏராளமாக வருகிறது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த 1974ஆம் ஆண்டில என்னோடு பழகின நண்பர்கள், ஒரு மஸ்தர்களாகிய நண்பர்கள், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது அறியாமல் என்னுடைய நடக்கையில பல மாற்றங்களை கண்டு, இவன் என்ன வித்தியாசமா செயல்படுகிறான், கொஞ்ச நாளா நம்மளுடைய கும்பலுக்கு வருவதில்லை, நம்மளோடு சேர்ந்து கும்மாளம் போடுவதில்லை, சினிமாவுக்கு வருவதில்லை, சுற்றுவதற்கு வருவதில்லை என்று சொல்லி, அதுல ஒரு நண்பர், இவனுக்கு சினிமா என்றால் ரொம்ப பிடிக்கும், இவனை நான் திசை திருப்புகிறேன் பார் என்று சொல்லி அவன் என்னிடத்துல 75ஆம் ஆண்டு 1975ஆம் ஆண்டு, எனக்கு எந்த மாதம் என்று ஞாபகம் இல்லை, என்னிடத்துல வந்து, டேய் வா ராஜன், சினிமாவுக்கு போவோம் வா என்று சொல்லி என்னை அழைத்தான். உனக்காக நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கேபின்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன், வா 2 பேரும் போவோம் என்று சொல்லி எம்ஜிஆர் படத்தை பார்ப்பதற்காக எனக்காக புக் பண்ணி என்னை ரொம்ப வருந்தி தியேட்டர் வரைக்கும் என்னை அழைத்து வந்து விட்டான். நான் எவ்வளவு சொல்லியும் அவன் என்னை விடவில்லை. பிறகு அவனிடத்துல கடினமாய் சொல்ல வேண்டிய காரியமாயிருந்தது. அன்று அந்த நாட்களில் அந்த படத்திற்கு ரொம்ப டிக்கெட் கிடைக்காமல் அநேகர் திரும்பி போகிறார். ஆனா இவன் வந்து என்னுடைய நண்பன் அதை புக் பண்ணியிருக்கிறான், ரிசர்வ் பண்ணிட்டான். எனவே எங்ககிட்ட 2 டிக்கெட் இருக்குது. ஒருவர் வரமாட்டேங்கிறார், ஒருவர் வாங்குகிறார். இவர் வரமாட்டேன்னு சொல்லுகிறவர் பார்த்தா உறுதியா இருக்கிறார். எனவே இந்த டிக்கெட் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி எங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் வருகிறது.
கடைசியிலே நான் அதை கிழித்து போடுவேன், வா வீட்டுக்கு போவோம் என்று சொல்ல அந்த 2 டிக்கெட்டுகளை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டான். நான் கடினமாய் அவனிடத்தில் மறு உத்தரவு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. சமாதானமாய் அமைதலாய் சொல்லும் போது அவன் கேட்கவில்லை. கடினமாய் சொல்லும் போது அதை அவன் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான். இவன் முற்றிலும் மாறிவிட்டான். பாருங்க, ஒரு மாற்றம் இயேசு வந்தபடினாலே ஒரு மாற்றம் வந்தபடினாலே பிசாசு நம்மை வீழ்த்துவதற்கு நாம் செய்தவர்களையே கொண்டே நம்மிடத்துல அவன் நம்மை முயற்சிக்கிறான். இயேசு அப்பளை போ சாத்தானே, நான் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை ஆளுவதற்கு வந்த தேவன் அல்ல, என்னுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனை ஆராதிப்பதும் தேவனை துதிப்பதும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதும் தேவனை சந்தோஷப்படுத்துவதுமாய் இருக்கிறது. நீ அப்பளை போ சாத்தானே என்று சொல்லி அவனை காலின் கீழ் போட்டு அவனை மிதித்து அவன் மேல் ஜெயத்தை என் தேவன் பெற்றுக்கொண்டார். நான் அன்று சொன்னேன் பாத்தீங்களா, நான் அன்று என் நண்பனிடத்துல அப்படிதான், நான் இயேசுவின் பிள்ளை, இனி நான் பாவம் செய்யக்கூடாது, நீ என்னை நான் இனி சினிமா பார்ப்பது இல்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பார்ப்பது இல்லை என்று சொல்லி அவனை நான் கடினமாய் அவனிடத்துல நடந்து கொண்டு அதிலிருந்து மீள தேவன் எனக்கு கிருபை செய்தார். பிசாசு தந்திரமாய் வருகிற வேளையிலே நாம் கொஞ்சம் கடினத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இயேசு அவனை அப்பளை போ சாத்தானே என்று சொல்லி அவனை கீழே தள்ளினான். அன்று முதல் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிதான் நம்ம நாம் உலகத்தில் உள்ளவர்களை வெறுத்து நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கே செவி சாய்த்து கீழ்ப்படிந்து அவரையே சேவித்து அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற தேவர் இல்லை, இயேசு கிறிஸ்துவை சேவிக்கணும். இப்படி நம்ம வேதத்துல கிதியோன், சிம்சோன் போன்றவர்கள் தவறி விழுந்து விட்டார்கள். பெண்களின் நிமித்தமாய் அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கி அவர்களுக்கு பிறகு அவருடைய பக்தியினாலே அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமைக்கு நாம் போகாதபடி அந்நிய தெய்வங்களை சேவித்து பலிபீடங்களை கட்டி பலியிட்டார்கள் இவர்கள் எல்லாம். எப்தாவும் சிம்சோன், கிதியோன், சாலமோன் போன்ற பக்தர்கள் அவர்கள் எவ்வளவு சாதித்தார்கள். அவர்களுக்கு பிறகு தேவ ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணமாய் மாறிவிட்டார்கள். அப்படி நாம் இராதபடி எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏற்ற வேளையிலே நமக்கு விரோதமாய் வருகிற தீய சக்திகளை வீழ்த்துவதற்கு தேவ பலனை பெற்று தேவனுடைய நாம மயப்பட ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல தீய சக்திகளையும் அழித்து போட இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்ட எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு அவருடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், பிசாசு கொண்டு வருகிற வேதனைகளில மேற்கொள்வதற்கு பலன் கொடுக்கும்படியாக சொல்லிக்கொண்டு வேத வசனத்தை அவர்கள் கேட்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்க பலன் கொடுங்க. சகல காரியம் அவர்களோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்று கேட்ட செய்திக்கு இன்னும் அதிகமாய் செய்தி நீங்க கேட்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடைய செல் நம்பர் 9345181867. இதுல 24 மணி நேரம் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.